இன்றும் புதிய உச்சத்தை தொட்டது தங்கம் விலை. சென்னையில் ஒரு பவுன் அணிகலன் தங்கம் 56,800 ரூபாய்க்கு விற்பனை. பிரதமர் வீட்டு வசதி திட்ட தொழில்நுட்ப உதவியாளர்களை மீண்டும் பணியமர்த்துமாறு தமிழக அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். பன்னாட்டு சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சரிவதால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையில் லிட்டருக்கு 3 ரூபாய் குறையும் என தகவல். விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் அருகே சிற்றுண்டு கவிழ்ந்து விபத்து. பள்ளி மாணவர்கள் உட்பட 4 பேர் உயிரிழப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றார் KR ஸ்ரீராம். ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு. தமிழக மின்வாரியம் மின்மாற்றி வாங்கியதில் 400 கோடி ரூபாய் ஊழல் புகார். ஓராண்டாக நடவடிக்கை எடுக்காதது ஏன் என அரசுக்கு அன்புமணி கேள்வி. உலக சுற்றுலா நாளையொட்டி தஞ்சை பெரிய கோவிலுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளுக்கு அரசு அலுவலர்கள் உற்சாக வரவேற்பு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு ஊர்தி உரிமையாளர்கள் போராட்டம். கான்பூரில் நடைபெறும் 5 நாள் மட்டைப்பந்து போட்டி. வங்கதேசத்துக்கு எதிராக பந்து வீச்சை தேர்வு செய்தது இந்திய அணி. அனைத்து வகையான மட்டைப்பந்து போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக மேற்கிந்திய வீரர் வெயின் பிராவோ அறிவிப்பு.